அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ட்ரைபர்ட் சீசன் 1ஓட தமிழ் வகுப்பு தான் பார்க்க போறோம். இன்றைக்கான வகுப்பு ஒற்றுப்பிழை அறிதல். ஒற்றுப்பிழைனா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஒற்றுப்பிழைக்கும் சந்திப்பிழைக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு 5 வித்தியாசமான ஒற்றுப்பிழைகளை இந்த வகுப்புல நம்ம சார்ட் அவுட் பண்ண போறோம். சரிங்களா? ஒற்றுப்பிழைனா என்னன்னா, ஒற்றெழுத்துக்கள் இருக்கு இல்லையா? எந்த இடத்துல ஒற்றெழுத்துக்கள் வருமோ அதை தப்பா எழுதுறது. சில நேரங்கள்ல 2 சொல்லி நான் போட வேண்டிய இடத்துல 3 சொல்லி நான் போடுறது. ல ல ல வேறுபாடுகள்ல மிஸ்டேக் பண்றது. இது எல்லாமே அந்த இதுல புள்ளி வச்ச எழுத்துக்கள்ல மிஸ்டேக் பண்றது எல்லாத்தையுமே நம்ம ஒற்றுப்பிழை அப்படின்னு சொல்லுவோம். சந்திப்பிழை ஒற்றுப்பிழை ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோரார்லெஸ் ரெண்டுமே சேம் தான். ஆனா சந்திப்பிழை வல்லினம் மிகும் மிகா இடங்கள்ல நம்ம க ச த ப அந்த 4 எழுத்துக்கள்ல மட்டும்தான் மிஸ்டேக்ஸ் வரும். சரிங்களா? மத்த எந்த எழுத்துலயும் மிஸ்டேக்ஸ் வராது. அதே நேரத்துல நீங்க ஒற்றுப்பிழை அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 சொல்லி நான் போட வேண்டிய இடத்துல 3 சொல்லி நான் போடுறது, சின்ன ரா போட்டு புள்ளி வைக்க வேண்டிய இடத்துல பெரிய ரகர லகரம் இருக்கு இல்லையா, அந்த இடங்கள்ல மிஸ்டேக்ஸ் நடக்கும். அந்த மயங்கொலிகள்னு சொல்லுவோம் இல்லையா, லகர லகர வேறுபாடு, ரகர ரகர வேறுபாடு தெரியாம அந்த புள்ளி வச்ச எழுத்துக்கள்ல மிஸ்டேக் பண்றதையும் நம்ம ஒற்றுப்பிழைக்குள்ள சேர்க்கலாம். ஸோ சந்திப்பிழைக்கும் ஒற்றுப்பிழைக்குமான வித்தியாசம் அந்த வல்லினம் மிகும் மிகா இடங்கள்ல க ச த ப அதோட ஒற்றுக்கள் மட்டும்தான் மிகுந்து மிகாமல் வர்றதை நம்ம வல்லினம் மிகும் மிகா இடம் இல்ல சந்திப்பிழை அப்படின்னு சொல்றோம். அதுவே ஒற்றுப்பிழை அப்படின்றது மற்ற எழுத்துக்களும் அதுக்குள்ள அடங்கும். இன்னொரு முக்கியமான வித்தியாசம் சந்திப்பிழைக்கும் ஒற்றுப்பிழைக்கும் என்ன அப்படின்னா, சந்திப்பிழை சந்திக்கிற இடத்துல தான் நிகழும். 2 வருமொழி நிலைமொழி சந்திக்கிற இடத்துல நிகழ்ற பிழையை தான் நம்ம சந்திப்பிழை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனா ஒற்றுப்பிழை அப்படிங்கிறது அப்படி கிடையாது. மேக்சிமம் அந்த வார்த்தைகள்ல நம்ம பயன்படுத்தும் பொழுதே தவறாக பயன்படுத்திடுவோம். அது சந்திக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த வார்த்தையில எந்த இடத்துல வேணுமானாலும் இந்த ஒற்றுப்பிழை நிகழலாம். இதுதான் ஒற்றுப்பிழைக்கும் சந்திப்பிழைக்கும் இடையேயான வித்தியாசம். ரெண்டுமே நமக்கு சிலபஸ்ல இருக்கு. சந்திப்பிழை அறிதல் அப்படின்னு ஒரு டாபிக் நமக்கு தனியா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒற்றுப்பிழை அறிதல் அப்படிங்கிற டாபிக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒற்றுப்பிழை அறிதல் தான். என்னென்ன ஒற்றுகள் எங்கெங்க பிழையாக எழுதுறோம், அது எப்படி பிழை இல்லாம எழுதலாம், என்னென்ன மிஸ்டேக் நம்மளுடைய நடைமுறை லைஃப்ல பண்றோம், அதெல்லாம் நம்ம எப்படி குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறதா இன்றைக்கான வகுப்பு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கசட தபர அந்த வல்லினம் இருக்கு இல்லையா, தமிழ் எழுத்துக்களை பேசிக்கா நம்ம 3 இனங்களுக்குள்ள பிரிப்போம். ஒன்று வல்லினம், மெல்லினம், இடையினம் இல்லையா? வல்லினம் கசட தபர, இடையினம் எரள வளல, மெல்லினம் ஞெஞன நமன. அதோட மெய்யெழுத்துக்கள்ல தான் நமக்கு மாற்றங்களே நிகழும் பொதுவாக. அதுல கசட தபரவை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த கசட தபரல த ச த ப அந்த 4 எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அவங்க தான் ப்ராப்ளமேட்டிக் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இவங்கள தான் நமக்கு பிரச்சனைகளே ஸ்டார்ட் ஆகும். இதுதான் பிரச்சனையே அப்படின்ற மாதிரி தான் இந்த 4 பெயர்களும். இவங்க சந்திக்கிற இடத்துல நமக்கு பிழைகளை உண்டாக்குவாங்க. ஆனா அந்த இருக்காங்க இல்லையா, அவங்க சந்திக்கிற இடத்துல, அதாவது சந்தி எழுத்துக்களாக இந்த எழுத்துக்கள் வரவே வராது. ஓகேவா? இந்த 4 எழுத்துக்களும் சந்திக்கும் பொழுது அந்த வருமொழியில க ச த ப அதோட வார்த்தைகள் தான் ஃப்ரண்ட்ல வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு வார்த்தை எடுத்துப்போமே, கருமை கூட்டல் குயில். இந்த வார்த்தையில இந்த சந்திக்கிற இடம் வருது இல்லையா, இந்த இடத்துல இக் கூட்டல் உ, அதான் கு. இந்த இடத்துல இக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி இக்கோ, இச்சோ, இத்தோ, இப்போ இந்த 4 எழுத்துக்கள் மட்டும்தான் சந்திக்கிற இடத்துல வரும், சந்தி எழுத்துக்களாக வரும். இந்த டாவும் ராவும் இப்படி சந்திக்கிற இடத்துல வரவே வராது. முதல் பாயிண்ட், ரொம்ப கிளாரிட்டியா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகேவா? நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், ஆனா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் நம்ம அப்படியே சரிக்கு விழுந்துருவோம். ஏன்னா அந்த மைன்யூட்டான டீட்டெயில நம்ம மிஸ் ஆகிடும். ஓகே, ஸோ இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கசட தபர, அந்த கசட தபரல க ச த ப அந்த 4 எழுத்துக்கள் மட்டும்தான் சந்தி எழுத்துக்களாக வரும். டாவோ ராவோ அதோடைய மெய்யெழுத்து ரெண்டும் சந்தி எழுத்துக்களாக தமிழில் வரவே வராது. அப்படி வரும் பொழுது, வருமொழியில வரும்போது டா அப்படின்ற எழுத்துல ஸ்டார்ட் பண்ணி ஒரு வார்த்தை வரவே வராது. ஓகேவா? அதே மாதிரி ர அப்படின்ற சவுண்ட்ல ஒரு வார்த்தை அப்படியே வராது. இப்ப அக்ரிணைன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதை அக்கு கூட்டல் ரிணை அப்படின்னு பிரிக்க முடியாது. இப்படி வராது.
ஓகேவா? அல் கூட்டல் திணை அது புணர்ந்துதான் ரிணை அப்படின்னு மாறுமே தவிர அது வருமொழியில இங்கேருந்து வரும் பொழுது ர அப்படிங்கிற எழுத்துல ஸ்டார்ட் ஆகவே ஆகாது. ராவும் வராது, டாவும் வராது. இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா? ஓகே. ஏன் அப்படி வராது அப்படின்னா அந்த 2 பர்டிகுலர் எழுத்துகளுக்கு பக்கத்துல எந்த இடத்துலையுமே இன்னொரு புள்ளி வச்ச எழுத்து வராது. ஓகே. டா இட்டு இருக்கு இல்லையா? இட்டுக்கும் இர்ருக்கும் பக்கத்துல இன்னொரு புள்ளி வச்ச எழுத்து வரவே வராது. தன்னுடைய எழுத்தா இருந்தாலும் சரி, புள்ளி வச்ச எழுத்து அதுக்கு பக்கத்துல வரவே வராது. இது நல்லா தெரிஞ்சுக்கணும். சில பேர் நம்ம எழுதும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா பட்டமேற்பு அப்படியே எழுதிட்டே இருக்கும்போது இப்பு போட்டுருவோம். பட்டமேற்பு அப்ப இப்ப சவுண்ட் வரதானே செய்யுது அப்படின்னு போட்டுருவோம். ஆனா இப்படி இந்த இடத்துல நீங்க அந்த இடத்துல ஒற்று எழுதவே கூடாது. ஒரு ஒற்று எழுத்தை இதற்கு பக்கத்துல எழுதவே கூடாது. ஏன்னா அது ஒரு சந்தி எழுத்து கிடையாது. பட்டமேற்பு அப்படிங்கிறதா சரி. எத்தனையோ அரசு விழாக்கள், நிறைய கவர்மெண்ட் காலேஜஸ், நிறைய காலேஜஸ்ல நீங்க பார்க்கும் பொழுது பட்டமேற்பு விழா அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ரொம்ப சரியா எழுதியிருப்பாங்க. பட்டமேற்பு இந்த இடத்துல இப்பு அப்படின்ற வார்த்தை வந்திருக்காது. அப்படி வந்திருந்துச்சுன்னா அது ஒரு பிழை. ஏன்னா இந்த ராக்கு பக்கத்துல வேற எந்த மெய்யெழுத்தும் பக்கத்துல வந்து உட்காராது. இவங்க வந்து மொரட்ட சிங்கிள் பீஸ்ல இருக்கக்கூடியவங்க. இவங்களுக்கு பக்கத்துல இன்னொரு மெய்யெழுத்தை அவங்க உட்கார வைக்கவே மாட்டாங்க. ஓகேவா? இப்ப நிறைய எக்ஸாம்பிள் பார்க்கலாம். தட்பம் தட்பம் அப்படிங்க தட்ப வெப்பம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? தட்பம் அந்த இடத்துல இப்பு வராது. தட்ப வெப்பம். ஓகே. அடுத்து வற்புறுத்துதல், வற்புறுத்தி கூறுதல். சொல்லும் பொழுது இப்பு வர்ற மாதிரி தெரியும். ஆனா எழுதும் போது கண்டிப்பாக பக்கத்துல இப்பு வரக்கூடாது. ஓகே. அதாவது இங்கே பூ வந்திருக்கே, அந்த பூவே இப்பு கூட்டல் ஊதானே அப்படின்னு யாருக்காவது சந்தேகம் வரலாம். ஓகே. நான் சொன்னது மெய் எழுத்து மட்டும்தான் வராது. இது வந்து உயிர்மெய் எழுத்து இல்லையா? இப்பு கூட்டல் பூ அது உயிர்மெய் எழுத்து. அப்படி வார்த்தைகள் வரும். மெய் எழுத்து வந்து உட்காராது. இந்த மாதிரி பக்கத்திலேயே புள்ளி வச்ச எழுத்து வராது. ஓகே. இது ஒரு ஒற்று பிழை. நம்ம ரெகுலரா பண்ற ஒரு பிழை. பட்டமேற்பு, வரவேற்பு, வரவேற்புலாம் எழுதுறாங்கல்ல கல்யாண வீடுகள்ல நீங்க பார்க்கும் பொழுது தெரியும். இப்படி இப்பு போட்டு எழுதுவாங்க. நிறைய திருமணங்கள்ல அப்படி நடத்துவாங்க. அப்படி செய்யக்கூடாது. இந்த இருக்கு பக்கத்துல இன்னொரு மெய் எழுத்து பக்கத்துல வந்து உட்காராது. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? தெற்கு. ஏன் அது தெற்கு அப்படின்னு இக்கு போடல? இப்ப புரியுதா? நம்ம தெற்குன்னு எழுதுறோம் இல்லையா? வடக்கு. ஆனா வடக்குன்னு போடுறப்ப இக்கு போட்டு கூ போடுறோம். சரியா? ஆனா தெற்குன்னு போடும்போது ஏன் இக்கு போடல? இங்க இக்கு போட்டிருக்கோம், ஏன் இக்கு போடல அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? காரணம் என்ன அப்படின்னா இந்த ராக்கு பக்கத்துல இது சந்தி எழுத்து கிடையாது. அதனால அதற்கு பக்கத்துல இன்னொரு மெய் எழுத்து வராது. ஆனா இந்த இடத்துல இக்கு ஏன் வந்திருக்கு அப்படின்னா வடக்கு. அது ஒரு விதி. அது நம்ம அப்புறமேல பார்க்கலாம். இந்த இடம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுல சந்தி இருக்கு. அதனால அந்த இடத்துல வடக்குன்னு வந்திருக்கு. இதுல சந்தி எழுத்து கிடையாது. இருக்கு பக்கத்துல இன்னொரு மெய் வரவே வராது. தோற்பாவை, தோற்பாவை கூத்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த இடத்துல இப்பு வராது. மற்போர், மல்யுத்தத்தை மற்போர்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இப்பு வராது. இதுதான் சரி. கற்பாவை, சாரி கற்பவை, கற்பாவை அப்படின்ற வார்த்தையும் நீங்க எடுத்துக்கலாம். கற்பாவை கல்லால் செய்யப்பட்ட பொம்மைன்னு அர்த்தம். கற்பாவை அந்த இடத்துலயும் இப்பு வராது. கற்பவை. தற்சார்பு, இச்சு வராது. ஏன்னா இதுக்கு பக்கத்துல புள்ளி வச்ச எழுத்து வராது. பற்பசை, சொல்லும் போது நமக்கு வர்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பற்பசை இப்போ வருதே அப்படின்னு. ஆனா எழுதும் போது கண்டிப்பா இதற்கு பக்கத்துல புள்ளி வச்ச எழுத்து எழுதக்கூடாது. அது ஒரு ஒற்று பிழையான வாக்கியமாக மாறிடும். ஓகேவா? இயற்கை, இயற்கை எழுதுறோம்ல, இயற்கை, செயற்கை. ஏன் இங்க இக்கு போடல? நிறைய பேர் இக்கு போட்டு எழுதுவாங்க எழுதும் போது. ஆனா அந்த இடத்துல இக்கு வராது. 40, 40 கரெக்டா போடுறோம் இல்லையா? இப்ப ஏன் போடுறது இல்லை? ஏன்னா இருக்கு பக்கத்துல இன்னொரு புள்ளி வச்ச எழுத்து வராது. மட்பாண்டம், இந்த இடத்துல இப்பு வராது. மட்பாண்டம் அப்படிங்கிறதா சரி. திட்பம், வினை திட்பம். வள்ளுவர் எழுதியிருப்பார் ஒரு திருக்குறள் அதிகாரம் வினை திட்பம். போய் பாருங்க. கரெக்டா திட்பம் அப்படின்னு தான் எழுதியிருப்பார். நுட்பம், தொழில்நுட்பம் அப்படின்னு போடுறோம் இல்லையா? நட்பு, ஏன் நட்புக்கு பக்கத்துல இப்பு போடல? இப்பு. இப்ப நடப்பு அப்படின்னு போடுறப்ப போடுறோம்ல. ஆனா ஏன் நட்பு அப்படின்னு போடும்போது போடல? இப்ப இந்த வித்தியாசம் தெரியுதா? நடப்பு, நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு போடும் பொழுது இப்ப போடுறோம்.
ஆனா நட்பு அப்படின்னு போடும்போது போடுறது இல்லை. காரணம் என்னன்னா இந்த மெய் எழுத்து இதுவே மெய் எழுத்தா இங்க வந்துடுச்சு அப்படின்னா பக்கத்துல இன்னொரு மெய் எழுத்து வந்து உட்காராது. யாருக்கும் யாருக்கும் இர்ருக்கும் இட்டுக்கும். புரிஞ்சுதா? முட்புதர், நாட்காட்டி, இந்த இடத்துல இக்கு வராது. வெட்கம், ஓகே, வேட்கை. புரிஞ்சுதா? தமிழ்ல எல்லா எழுத்துக்களையும் நீங்க இந்த மாதிரியான வார்த்தைகளை தேடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இரு எழுத்துக்கு பக்கத்துலையும் இட்டுங்கிற எழுத்துக்கு பக்கத்துலையும் இன்னொரு மெய் எழுத்து வந்து உட்காராது. கிளியரா? இது ஒரு ஒற்றுப்பிழைக்கான முக்கியமான கான்செப்ட். நம்ம எழுதும் போதும் சரி, பேசும் பொழுதும் சரி, எக்ஸாம்ஸ்ல கேட்கும் பொழுதும் சரி, இந்த ராக்கோ இல்லை டாக்கோ பக்கத்துல இன்னொரு மெய் எழுத்து வந்துருந்துச்சுன்னா அது கண்டிப்பா பிழையான வாக்கியம் அப்படிங்கிறத நீங்க இலகுவாக கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அடுத்த கான்செப்ட் பார்க்கலாமா? அடுத்து இது வந்து ஒரு இணை எழுத்து தொடர்பான கான்செப்ட். ஆனா ஒற்றுப்பிழையில தான் வரும். சில எழுத்துக்களுக்கு பக்கத்துல சில எழுத்துக்களை தான் அவங்க உட்கார வச்சுப்பாங்க. எல்லா எழுத்துக்களுக்கு பக்கத்துலயும் எல்லா வார்த்தைகளையும் நீங்க உட்கார வைக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை கியூ அப்படின்ற ஒரு எழுத்து இருக்கு இல்லையா? இங்கிலீஷ்ல கியூ அப்படின்னு சொல்லுவோம்ல. இந்த எழுத்து எந்த இடத்துலையுமே தனியா வரவே வராது. தனியா வரவே வராது. பக்கத்துல யூ அப்படின்ற ஒரு வார்த்தையை சேர்த்து மட்டும்தான் எல்லா வார்த்தைகள்லையும் இந்த கியூ அப்படின்ற வார்த்தை நிற்கும். கொஸ்டின், குயின், ஓகே, வேற குவெஸ்ட், இன்னும் நிறைய கியூல நிக்கிற வார்த்தை இருக்குல்ல, அதுலயும் பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே சரி, நீங்க எந்த வார்த்தையை எடுத்தாலும் சரி, கத்தார் அப்படின்ற ஒரு கண்ட்ரி மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ஸ்பெல்லிங் போடுவாங்க. லிட்ரலா அது தப்பு தான். ஏன்னா கியூக்கு பக்கத்துல யூ கண்டிப்பா உட்காரணும். ஏன்னா இந்த கியூவால தனியா நிக்க முடியாது. அதுக்கு பக்கத்துல யூ அப்படின்ற எழுத்து வந்தாதான் அதால ஒரு வார்த்தையை உருவாக்க முடியும். இது ஆங்கில இலக்கியத்துல உள்ளது. அதே மாதிரி தமிழ் இலக்கியத்திலையும் சில எழுத்துக்கள் தன்னை சார்ந்த ஒருவரை தான் எப்போதுமே பக்கத்துல வச்சுக்கும். அதை நம்ம இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இணை எழுத்துக்கள் கான்செப்ட் நம்ம தனியா பார்ப்போம். இப்போதைக்கு ஒரே ஒரு இணை எழுத்து, ஒரு ஜோடியை பத்தி தான் நம்ம பேச போறோம். இட்டு இருக்காங்க இல்லையா? இந்த இட்டு நம்ம இப்ப பார்த்ததுதான். அந்த இட்டு என்னும் எழுத்து இன்னோட பக்கத்துல தான் வந்து உட்காரும். இந்த இன்னுக்கு பக்கத்துல உட்காராது. அதுக்கு 3 சுழியை தான் பிடிக்கும். 2 சுழி எழுத்துக்கு பக்கத்துல அது உட்காரவே உட்காராது. நீங்க எந்த வார்த்தையை எடுத்து பார்த்தாலும் சரி, பெரும்பாலான தமிழ் வார்த்தைகளை இட்டு இன்னு அது ரெண்டும் தான் ஜோடியா இருக்குமே தவிர இந்த இட்டுக்கு பக்கத்துல 2 சுழியின் வராது. 3 சுழியின் தான் வரும். ஓகேவா? ட ந அவங்க 2 பேர் தான் ஜோடி. இப்ப பாருங்களேன், மண்டபம், திருமண மண்டபம் அப்படிலாம் இருக்கு இல்லையா? அதுல மண், இந்த டாக்கு பக்கத்துல வந்து வர்ற எழுத்து நிச்சயமாக 2 சுழி எழுத்தாக இருக்காது. 3 சுழியாகத்தான் இருக்கும். நமக்கு சில நேரங்கள்ல 2 சுழியா 3 சுழி போடுறதான்னு தெரியாது. நம்ம ஸ்கூல்ல எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதிட்டு இருப்போம் இல்லையா? அப்படி எழுதிட்டு இருக்கும்போது நமக்கு டவுட் வரும். கண்டம் 2 சுழியா 3 சுழியா? 2 சுழியும் இல்லாம 3 சுழியும் இல்லாம பொதுவா ஒரு சுழியை சுழிச்சு விடுவோம். 2 சுழியான்னு கேட்டா ஆமான்றுவோம், 3 சுழியான்னு கேட்டா ஆமான்னு சொல்லிடுவோம். அப்படிங்கிற மாதிரி பொதுவா சுழிச்சு விட்டுருவோம் இல்லையா? வேணா இது மேலேயே இப்படி இப்படி சுழிச்சு விடுவோம். இது 2 சுழியா 3 சுழியா அவங்களால கண்டுபிடிக்க முடியாது, மார்க் போட்டுருவாங்க அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்கும். அப்படி டவுட் வரும்போது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பக்கத்துல டாங்கிற எழுத்து வந்துட்டுனா கண்டிப்பா அந்த இடத்துல முன்னாடி இருக்க எழுத்து 3 சுழி எழுத்தாகத்தான் இருக்கும். 2 சுழி எழுத்தாக இருக்காது. இது வந்து ஒரு ஒற்றுப்பிழை, நம்ம பண்ற ஒரு ஒற்றுப்பிழை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. டாக்கு முன்னாடி வர்ற ந ஒற்று கண்டிப்பாக 3 சுழியாகத்தான் இருக்கும், 2 சுழியாக இருக்காது. ஓகே, நம்ம நிறைய வார்த்தைகள் பார்க்கலாமே. கண்டம் இது கிடையாது இல்லையா? கண்டம் 3 சுழி தான் சரியானது. மண்டலம், மண்டபம் அதெல்லாம் இருக்கு இல்லையா? தூண்டில், தூண்டில் சில நேரங்கள்ல தூண்டில் 2 சுழி போடுவோம். ஆனா இங்கே டா வந்துட்டு பாருங்க, டாடா டிடி அதோட வரிசை எதுவாக இருந்தாலும் சரி, அதுக்கு பக்கத்துல அது 3 சுழியை மட்டும்தான் உட்கார வைக்கும். கண்டிப்பா 2 சுழி எழுத்து பக்கத்துல வராது. தாண்டவம், டாக்கு பக்கத்துல பாருங்க 3 சுழி. பண்டம் 3 சுழி. நான் சொன்னது புரிஞ்சுதா? இப்படி நம்ம எழுதுவோம். ஆனா இது தவறு. தூண்டில் அப்படிங்கிறதுக்கு 2 சுழியான்னு கேட்டா இல்ல. தூண்டில் கதைகள் அப்படின்னு சுஜாதா எழுதியிருப்பார். நீங்க போய் ராப்பர் பாருங்க, 3 சுழி போட்டிருப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த டாக்கு பக்கத்துல நிச்சயமாக 3 சுழி தான் வரும். இது அதோட இணை எழுத்து. ட ந அவங்க 2 பேரும் பேர்.
ஓகேவா? அதனால அந்த டா எப்போதும் 3 சுழி நாவை தான் தன்னிடம் ஏற்குமே தவிர 2 சுழி நாவை தன்னோட சேர்த்துக்காது. புரிஞ்சுதா? சின்ன நா, பெரிய நா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? 3 சுழி நா அப்படின்னு சொல்லுவோம். அந்த 3 சுழி நா தான் பக்கத்துல வரும். இது ஒரு ஒற்றுப்பிழைக்கான முக்கியமான விஷயங்கள். நல்லா பார்த்துக்கோங்க. நிறைய எக்ஸாம்பிள் பார்க்கலாம். திண்டாட்டம் 3 சுழி வந்திருக்கா? கொண்டாட்டம் 3 சுழி தான் பயன்படுத்துறோம் இல்லையா? கண்டுபிடி, வண்டு வண்டு முருகன் அப்படி சொல்லுவோம்ல, வண்டு 3 சுழி தான் இல்லையா? பாண்டியன் நல்லா பாருங்களேன், இங்க இன்னு போட்டிருக்காங்க. ஏன் இங்கேயும் 2 சுழி போட்டிருக்கலாம்ல? ஆனா இங்க 3 சுழி தான். ஏன்னா இங்க டீக்கு பக்கத்துல வந்திருக்கு. தண்டபாணி, நண்டு, டாடா டிடி வரிசையில எதுவா வேணா இருக்கலாம். ஆனா அதுக்கு பக்கத்துல வர எழுத்து கண்டிப்பா 2 சுழி எழுத்தாக இருக்காது, 3 சுழி எழுத்தாகத்தான் இருக்கும். ஓகேவா? இது புரிஞ்சுதா? இதுதான் 2வது ஒற்றுச்சொல். நம்ம ஃபர்ஸ்ட் டா ரா அது தொடர்பானது பார்த்தோம். டா ராக்கு பக்கத்துல எந்த மெய் எழுத்தும் வராது, அது ஃபர்ஸ்ட் ரூல். 2வது ரூல், டா இட்டுக்கு பக்கத்துல இல்ல இட்டோட வரிசையில அதுக்கு முன்னாடி உள்ள நா வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அது 3 சுழியாகத்தான் இருக்கும், 2 சுழியாக இருக்காது. இது ரூல் நம்பர் 2. அடுத்து 3 இன். இப்போ வந்து 3 சுழி பார்த்துட்டோம். சரி, 3 சுழியை எல்லாரும் ஏத்துக்கிறீங்க, அப்ப என்னை யாரு ஏத்துப்பா அப்படின்னு இந்த 2 சுழி யோசிக்குது இல்லையா? சோ இவங்களுக்கான பேர் யாரு அப்படின்னா ர. ஓகே, இன்னுக்கான பேர் யாரு அப்படின்னா இந்த ரா தான். சரிங்களா? இன்னுக்கு ர, இன்னுக்கு ட. ஓகே, இப்ப 2 சுழி எழுத்துக்களுக்கு அந்த ரா வந்துடுச்சு அப்படின்னா, இந்த ரா வந்துட்டுனா அந்த ராக்கு முன்னாடி கண்டிப்பா 2 சுழி தான் வரும், 3 சுழியை அது ஏத்துக்காது. ஓகே, டா எப்படி 3 சுழியை மட்டும்தான் ஏத்துக்கும், 2 சுழியை ஏத்துக்காதோ அதே மாதிரி ரா என்ன செய்யும் அப்படின்னா 2 சுழியை தான் பக்கத்துல வச்சுக்கும், 3 சுழியை ஏத்துக்காது. கிளியரா? இப்ப எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? மன்றம். இந்த இடத்துல இந்த பாருங்க, ராவை பாருங்க. இந்த இடத்துல 3 சுழியும் வரல, குட்டி ராவும் யூஸ் பண்ண முடியாது, பெரிய ரா தான் வரும், சின்ன ரா வராது. ஓகேவா? இப்ப தென்றல் அப்படின்ற வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படிதான் எழுதணும். ராக்கு பக்கத்துல இந்த இன் வரும், இந்த இன்னுக்கு பக்கத்துல பெரிய ரா தான் வரும், சின்ன ரா வராது. இப்படியும் இது வராது, இப்படியும் இது வராது. கொஞ்சம் கிரிட்டிக்கலானதா, ஆனா புரிஞ்சுட்டா ரொம்ப ஈஸி. ஓகே, ரகரம் இருக்கு இல்லையா? பெரிய ரகரம்னு சொல்லுவோம்ல, பெரிய ரா. அந்த பெரிய ராக்கு பக்கத்துல அதோட பக்கத்துல யார் அதை உட்கார வைக்கும் அப்படின்னா 2 சுழி நாவை தான் உட்கார வைக்கும். அதுவும் இந்த 2 சுழி நாக்கு பக்கத்துல பெரிய ரா தான் வந்து உட்காருமே தவிர குட்டி ரா உட்காராது. ஓகேவா? அதுக்கெல்லாம் ரகரத்துக்கெல்லாம் வேற வேற பெயர்கள் இருக்கு. நான் ஈஸியா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக குட்டிரா பெரியரா அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? சோ 2 சுழி நாக்கு பக்கத்துல பெரியரா தான் வரும், குட்டிரா வராது. கிளியரா? தென்றல், மன்றம். மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ, அதுல எழுதியிருப்பாரு இல்லையா? அந்த வரிகள் ஃபுல்லாவே இன எழுத்துக்கள் தான் இருக்கும். நீங்க அந்த பாட்டை ஃபுல்லா கேட்டு பாத்தீங்கன்னா மன்றம், தென்றல். ஓகே, மன்றம், தென்றல். ஓகே, வென்றான் இந்த மாதிரி போடக்கூடாது. வென்றான், ஏன்னா இந்த 2 சுழிக்கு பக்கத்துல குட்டிரா வராது, பெரியரா தான் வரும். 3 ஒன்று கரெக்டா போடுறோமா? இங்க பாருங்க, 1 1 2 மாதிரி ஒரு அழகான கிராமர் கத்து கொடுக்குற வேற வார்த்தைகள் நமக்கு தேவையே கிடையாது. 1 இதுல பாத்தீங்களா 2 சுழி பெரியரா. ஓகே, 2 பாருங்களேன், இங்கேயே 2 சுழி போடாம 3 சுழி போட்டிருக்கோம், இங்க டா இருக்கு அதனால. இப்போ 3 இங்கேயே 2 சுழி போடுறோம், ஏன்னா இங்க பெரிய ரகரம் வந்திருக்கு. கிளியரா? 1 2 3 4 5 நீங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அது எல்லாத்துலேயும் ஒரு ஒரு இணை எழுத்துக்கள் இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். 7 8 9 எல்லாத்துலேயுமே அந்த மாதிரியான ஒரு டச் இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ இன்றைய குட்டிரா கிடையாது, பெரியரா தான். தோன்றிய குட்டிரால 3 சுழி கிடையாது, 2 சுழி பெரிய ரகரம். ஓகேவா? இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஒன்றன் பால் விகுதி, அந்த இடத்துல குட்டிரா இல்ல, பெரியரா தான். ஓகே, சான்றோர், சான்றோர் அப்படின்னு குறிக்கிறோம் இல்லையா? 3 சுழியா 2 சுழியான்னு நீங்க டவுட் ஆனீங்க அப்படின்னா இங்க என்ன இருக்குன்னு பார்க்கணும். டா இருந்தா மட்டும்தான் இங்க 3 சுழி. ஓகே, பெரியரா இருந்துச்சுன்னா கண்டிப்பா 2 சுழி தான்.
பன்றி, நன்றி, குன்றம், சென்றான், இந்த மாதிரியான வார்த்தைகள்ல நீங்க நிறைய இந்த விஷயத்த அப்ளை பண்ண முடியும். ஸோ 3வது ரூல் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ர இன். ஓகே, அடுத்த ரூல் பார்க்கலாமா? கல் தல் விகுதிகள். கல் அப்படின்றதை பெரும்பாலும் நம்ம என்ன விகுதின்னு சொல்லுவோம் அப்படின்னா அக்ரிணை பன்மை விகுதி அப்படின்னு சொல்லுவோம். ஆனா சில நேரங்கள்ல அக்ரிணைக்கு மட்டும் இல்லாம உயர்திணைக்கும் நம்ம பயன்படுத்தும். மனிதர்கள் அப்படின்ற மனிதர்கள் அக்ரிணை கிடையாது இல்லையா? ஆனா அந்த கல்லை நம்ம பயன்படுத்தும். மக்கள் அப்படின்னு சொல்றோம், மனிதர்கள் அப்படின்னு சொல்றோம், பெண்கள்னு சொல்றோம், ஆண்கள்னு சொல்றோம். ஸோ அதை நம்ம முழுமையாக அக்ரிணை பன்மை விகுதின்னு சொல்ல முடியாது. ஆனா பெரும்பாலும் நம்ம அக்ரிணை பன்மைக்கு அந்த கல், வாழ்த்துகள், பேச்சுகள், கருத்துகள், எழுத்துகள், என்ன ஓட்டங்கள், இந்த மாதிரி பெரும்பாலும் நம்ம பயன்படுத்துறதுனால அது அப்படி சொல்லுவாங்க. ஆனா அது உயர்திணைக்கும் பயன்படும். அந்த கிளாரிட்டி உங்களுக்கு ரொம்ப முக்கியம். தல் அப்படின்றது ஒரு தொழில் பெயர் விகுதி. தல் ஓடுதல், நடத்தல், படுத்தல், பேசுதல், ஆடுதல், இந்த மாதிரி வினைகளை தொழில் தொடர்பானது அப்படின்றதுனால அதை தொழில் பெயர் விகுதி அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 விகுதிகளும் சேரும் பொழுது ஒற்று மிகுமா மிகாதா அப்படின்ற ஒரு பெரிய டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். இப்போ படுத்தல் அப்படின்னு நம்ம சொல்றோம். படு தல் கண்டிப்பா அந்த இடத்துல மிகுது இல்லையா? படுத்தல். ஆனா ஓடுதல் இங்க மிகுல. ஏன்? படுத்தல்ல மிகுது, ஓடுதல்ல மிகல. ஏன்? ஓ ஈக்கள் இந்த இடத்துல இக்கு வந்துடுச்சு, மிகுது. அதுவே பைகள் இந்த இடத்துல மிகாது. ஏன் அங்க மிகுது, ஏன் அங்க மிகல? சில பேருக்கு இந்த டவுட் இருக்கும். தள் விகுதியிலையும் கல் விகுதியிலையும் ஒரு மிகப்பெரிய டவுட் இருக்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியும். அதைத்தான் நம்ம இந்த ரூல்ல சார்ட் அவுட் பண்ண போறோம். ஓகேவா? இந்த தல் விகுதியும் கல் விகுதியும் எந்த இடத்துல நமக்கு வலி மிகாது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஒரே ஒரு ரூல் தான், வன் தொடர் குற்றியலுகரமாக இருக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் வர்ற வார்த்தை வன் தொடர் குற்றியலுகரமாக இருக்கணும். குற்றியலுகரம்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரியணும். வன் தொடர் குற்றியலுகரம்னா என்னன்னு தெரியணும். இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா கல்லுக்கு பக்கத்துல கல்லு போடும்போது இக்கு வருமா, தள்ளு போடும்போது இத்து வருமா அப்படின்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த வார்த்தையை எடுத்துப்போமே. எழுத்துக்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த வார்த்தையை நம்ம எடுத்துப்போம். இது எழுத்து அப்படின்றது நிலையான வார்த்தை, கள் அப்படின்றது சேருது. இந்த நிலையான வார்த்தையை மட்டும் இந்த பக்கம் நகர்த்தி வச்சுக்கோங்க. இது வன் தொடர் குற்றியலுகரமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இது குற்றியலுகரமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். குற்றியலுகரமா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது ரொம்ப இலகுவானது தான். லாஸ்ட் லெட்டரை பார்க்கணும். அது குசுடு துபுருல முடிஞ்சிருக்கணும். கு து டு து பு ரு இதுல முடிஞ்சிருக்கணும். இதான் ரூல். ஓகே, இதுல முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா பாதி இவங்க பாஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? பாதி இவங்க கண்டிப்பா குற்றியலுகரம் தான் அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிச்சலாம். 2வது ரூல் என்ன அப்படின்னா இதனுடைய மாத்திரைகளின் எண்ணிக்கை. இந்த மாத்திரைகள் இருக்கும் இல்லையா? இதை எண்ணும் பொழுது மாத்திரைகள் 2.5க்கு மேல இருக்கணும். 2.5க்கு மேல இருந்துச்சு அப்படின்னாக்கா நிச்சயமாக அது குற்றியலுகரமாக இருக்க வாய்ப்பு இருக்கு. மாத்திரைகளின் எண்ணிக்கையிலையும் அதை கால்குலேட் பண்ணணும். இப்ப இங்க பாருங்களேன், குசுடு துபுருல முடிஞ்சிருக்கு. ஓகே, மாத்திரைகள் என்றீங்க 1 2 3 3 இல்லையா? அப்ப 2.5 மாத்திரைக்கு மேல இருக்கு. அப்போ இது கண்டிப்பாக குற்றியலுகரம் தான் அப்படின்ற கன்க்ளூஷனுக்கு நீங்க வந்துடணும். ஆனா இது வன் தொடர் குற்றியலுகரமா, மென் தொடர் குற்றியலுகரமா, இடைத்தொடர் குற்றியலுகரமான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த குசுடு துபுருக்கு பக்கத்துல உள்ள எழுத்து இருக்கு இல்லையா? அந்த பக்கத்துல உள்ள எழுத்து என்ன எழுத்து அப்படின்னு பார்க்கணும். அது வல்லின எழுத்தா இருந்தா வன் தொடர் குற்றியலுகரம், மெல்லின எழுத்தா இருந்தா மென் தொடர் குற்றியலுகரம், இடையின எழுத்தா இருந்தா இடைத்தொடர் குற்றியலுகரம். கிளியரா? இப்போ பக்கத்துல உள்ள எழுத்து என்ன? கசட தபர இல்லையா? இத்து இருக்கு, கசட தபர. அப்ப இது வன் தொடர் குற்றியலுகரம். வன் தொடர் குற்றியலுகரத்துக்கு பக்கத்துல கல் விகுதி சேர்ந்துச்சுன்னா நிச்சயமாக நடுவுல இக்கு வராது, வலி மிகாது. வன் தொடர் குற்றியலுகர சொற்களை அடுத்து கல் தல் வந்தா வலி மிகாது. அப்ப ஏன் இந்த படுத்தல்ல மிகுந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? படு கூட்டல் தல்,
இது 2 குசுடுதுபுருல முடிஞ்சிருக்கு. பாதி இதை நீங்க குற்றியலுகரமா எடுத்துக்கலாம். அடுத்து மாத்திரைகளை என்னன்னீங்கன்னா 1, 2 தான் இருக்கு. 2.5க்கு மேல இருந்தாதான் அது நம்ம குற்றியலுகரமா கன்சிடர் பண்ண முடியும். அப்போ இது ஃபெயில், குற்றியலுகரம் கிடையாது. அப்ப குற்றியலுகரமா இல்ல, அதனால அது வன்தொடரா மென்தொடரான்னு நமக்கு கவலையே கிடையாது. இதுவே குற்றியலுகரம் இல்ல, அப்போ வலி மிகும். குற்றியலுகரமா இருந்து வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்தா தான் மிகாது. மற்றபடி நமக்கு இஷ்யூ கிடையாது, அதனால அந்த இடத்துல மிகுது. அப்போ ஓடுதல் பார்க்கலாமே. ஆனா இந்த ஓடுதல் நீங்க சொல்ற மாதிரி வன்தொடர் குற்றியலுகரம் கிடையாது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஓகே, கண்டிப்பா வரணும். தல் அப்படிங்கிறது இந்த ஓடு சேர்த்துட்டோம், குசுடு துபுரு கண்டிப்பா குற்றியலுகரத்துக்குள்ள வந்துட்டு ஓ அப்படின்றது கண்டிப்பா அதுல வன்தொடர் நீங்க தேட முடியாது. அது உயிர் நெடில் தொடர் தானே, அப்புறம் எப்படி அதுல வலி மிகல அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கலாம். வன்தொடர் மட்டுமல்ல, உயிர் நெடில் தொடருக்கு அப்புறமும் தல் வந்துச்சுன்னா வல்லினம் மிகாது. ஓகேவா? அதுக்காக தான் அந்த கிளாரிஃபிகேஷன் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த எக்ஸாம்பிள், அது இல்லாம இந்த எக்ஸாம்பிள் எல்லாமே நம்ம வன்தொடர் குற்றியலுகரம் தொடர்பாக தான் பார்க்க போறோம். வழக்கு குசுடுதுபுருல முடிஞ்சிருக்கு, கசதபல முடிஞ்சிருக்கு, மாத்திரைகளை எண்ணுங்க. ஸோ இது எல்லாமே வன்தொடர் குற்றியலுகரம். வன்தொடர் குற்றியலுகரத்துக்கு பக்கத்துல கல் வந்துச்சுன்னா நிச்சயமாக வலி மிகாது. வாழ்த்துகள், நம்ம பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு ஸ்டேட்டஸ்ல போடுறோம் இல்லையா நிறைய பேருக்கு, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள், தமிழ் போல் வாழ வாழ்த்துக்கள் அப்படின்னு. வாழ்த்துக்கள் அப்படின்னு போடுறது சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில அறிஞர்கள் இக்கு போடுறது சரிதான் அப்படின்னு பேசுவாங்க. ஆனாலும் இலக்கண அடிப்படையில் ஏன் இங்கே இக்கு போடாதுங்கிறதுக்கு நமக்கு ரூல் இருக்கு. ஓகே, இது வன்தொடர் குற்றியலுகரம். வன்தொடர் குற்றியலுகரம் பக்கத்துல கல் விகுதி சேர்ந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக குறுக்க வலி மிக கூடாது. ஓகே, வகுப்புகள், தமிழ் வகுப்புகள் அப்படிங்கிறதா சரி, வகுப்புகள் அப்படின்றது தவறு. ஏன்னா இது வன்தொடர் குற்றியலுகரம். கிளியரா? இந்த இடத்துல ஈக்கள் பைகள், இந்த இடத்துல ஏன் நமக்கு வலி மிகுது வலி மிகல அப்படிங்கிறத பார்க்கலாம். ஈ அப்படின்றது ஓரெழுத்து ஒரு மொழி சொல். ஓரெழுத்து ஒரு மொழி சொல்லுக்கு பக்கத்துல நிச்சயமாக வலி மிகும். ஓகேவா? அதனால இந்த இடத்துல ஈக்கள் அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, அப்ப பையும் ஓரெழுத்து ஒரு மொழி தானே, பையும் ஓரெழுத்து ஒரு மொழி சொல் தானே, அங்க ஏன் மிகல் அப்படின்னா ஐகார வரிசை, ஐகார வரிசையில இருக்க எந்த ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின்னாடியும் இந்த கல் சேரும் பொழுது வலி மிகாது. ஓகேவா? கை, கை அதுவும் ஐகார வரிசையில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழி தான். கைகள் அப்படின்னு சொல்லக்கூடாது, கைகள் அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா? என் கைகள் கட்டப்பட்டன, என் கைகள் விலங்கிடப்பட்டன அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த இடத்துல மட்டும் ஐகார வரிசையில வர்ற எழுத்துக்களுக்கு பக்கத்துல கல் விகுதி வந்தா மட்டும் அந்த இடத்துல வலி மிகாது. இது ஒரு சிம்பிளான விஷயம் தான். ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின்னாடி நிச்சயமா வலி மிகும். ஸோ ஓரெழுத்து ஒரு மொழியோட கல் சேர்ந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வலி மிகும். ஈக்கல், பாக்கல், பாக்கல் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி பாடல்களை நம்ம பாக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஈக்கல் அதெல்லாம் சரி. ஆனா இந்த இடத்துல ஏன் பைகளுக்கு பக்கத்துல வலி மிகல, பைக்கள் அப்படின்னு ஏன் சொல்லல, கைக்கள் அப்படின்னு ஏன் சொல்லல அப்படின்னா ஐகார வரிசையில வர்ற எந்த எழுத்துக்களுக்கு பின்னாடியும் கல் விகுதி வந்துச்சுன்னா நடுவுல வலி மிகாது. கிளியரா? ஸோ இந்த இடம் நான் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். சில எக்ஸாம்பிள்ஸ் இன்னும் பார்க்கலாம். ஆக்குதல். ஓகே, இந்த இடத்த பாருங்க, குசுடுதுபுரு. ஓகே, பக்கத்துல வர எழுத்து வன்தொடர். மாத்திரைகள் பாக்குறீங்க, இதுவே 2 மாத்திரை, இது ஒரு மாத்திரை. ஸோ 3.5 மாத்திரைகள் இருக்கு. ஸோ தல் விகுதி சேர்ந்துச்சுன்னா நிச்சயமா வலி மிகாது. இந்த இடம் வாழ்த்துதல், வாழ்த்து அப்படின்ற வார்த்தையை எடுங்க. குசுடுதுபுருல முடிஞ்சிருக்கான்னு பாருங்க, எத்தனை மாத்திரைன்னு பாருங்க. அதற்கு பிறகு அடுத்த எழுத்து என்ன எழுத்து, வன்தொடரான்னு பாருங்க. வன்தொடரா இருந்துச்சுன்னா கல் வந்து சேர்ந்தாலும் வாழ்த்துகள் தான், வாழ்த்துக்கள் கிடையாது. தல் வந்து சேர்ந்தாலும் வாழ்த்துதல் தான். ஓகேவா? கூப்புதல், கை கூப்புதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த வார்த்தையை பாருங்க, இதுவே 2 மாத்திரை, இது ஒரு மாத்திரை. ஸோ 3.5 மாத்திரைக்குள்ள வந்துடுச்சு. குசுடுதுபுருல முடிஞ்சிருக்கு. பக்கத்துல கசட தபர வன்தொடர் குற்றியலுகரம். வன்தொடர் குற்றியலுகத்தோட தல்லோ இல்ல கல்லோ சேர்ந்துச்சுன்னா வலி மிகாது. ஓகே, அதே தான் இங்க பாருங்க. தாக்குதல், ஓகே, தூற்றுதல், வாக்குகள், எலெக்ஷன் நெருங்கிடுச்சு இல்லையா? வாக்குகள், வாக்குகள் என்னும் பணி தீவிரம் அப்படிலாம் நியூஸ்ல நீங்க பாப்பீங்க. வாக்குகள், வாக்குகள் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, வாக்குகள். ஏன் அந்த இடத்துல வரல?
ரீசன் என்ன? இது வன்தொடர் குற்றியலுகரம். வன்தொடர் குற்றியலுகரத்தை அடுத்து கள் வந்துச்சுன்னா வலி மிகாது. ஓகே, கருத்துகள், செய்திகள், செய்திகளை உடனுக்குடன் உங்களுடைய இந்த சேனல்ல தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லுவாங்களே, செய்திகள், தலைப்பு செய்திகள், விரைவு செய்திகள். ஏன் செய்திகள் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, செய்திகள் அப்படின்னு சொல்றாங்க? இந்த இடம், ஏன்னா இந்த செய்தி அப்படின்றது வன்தொடர் குற்றியலுகரத்துக்குள்ள வரல. ஆனா ஏன் செய்திகள்னு சொல்றாங்க, செய்திகள் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க? கவனிச்சிங்களா? இது எல்லாமே வன்தொடர் குற்றியலுகரம். இந்த இடம் செய்திகள்னு ஏன் சொல்லல, செய்திகள்னு ஏன் சொல்றாங்க? ரீசன் என்ன அப்படின்னா, நீங்க பன்மை விகுதி இந்த இடத்துல தான் நீங்க பன்மை விகுதி கல் அப்படின்றத பன்மை விகுதியா பார்க்கணும். பெரும்பாலும் பன்மை சொற்கள், சில உயிரற்ற அக்ரிணை சொற்களுக்கு பக்கத்துல கல் வரும் பொழுது பெரும்பாலும் வலி மிகாது. கல் அப்படின்ற வார்த்தைக்கு பக்கத்துல பெரும்பாலும் வலி மிகாது. அதுல ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த செய்திகள். ஓகேவா? செய்திகள் மட்டும் இல்ல, நிறைய வார்த்தைகள் நம்ம பயன்படுத்துவோம். அதுக்கு பக்கத்துல எல்லாம் கல் அப்படின்ற வார்த்தையை சேர்க்கும் பொழுது உங்களுக்கு வலி மிகாது. ஓகே, அது வலிமிகும் வலிமிகாதது நம்ம பார்த்தோம்னா பார்க்கலாம். அடுத்து 5வது ஒரு முக்கியமான ஒரு ரூல். சில நேரங்கள்ல நம்மளை அறியாம செய்யற பிழை இந்த இடத்துல. எதிரெதிரான 2 வார்த்தைகள், அப்போசிட் வார்த்தைகளை சேர்த்து சொல்லும் பொழுது, பக்கத்துல சொல்லும் பொழுது நடுவில் வலி மிகாது. நடுவுல எந்த மெய் எழுத்தும் வரக்கூடாது, ஒற்று போடக்கூடாது. அப்படி ஒற்று போட்டீங்கன்னா அது ஒற்று பிழையாக மாறிடும். 2 ஆப்போசிட்டான வார்த்தைகள். பிழை திருத்தம் அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம சொல்லுவோம்ல, பிழை திருத்தம் சொல்லும் பொழுதே இத்து வருது, அப்ப பிழை திருத்தம் அப்படிதானே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆக்சுவலி நம்ம சொல்லும் பொழுதும் எழுதும் போதும் பிழை திருத்தம் அப்படின்னு தான் எழுதுவோம். ஆனா அப்படி எழுதக்கூடாது. காரணம் என்ன? பிழைனா தவறு, திருத்தம்னா அதை சரி செய்யறது. அப்போ பிழைனா தவறு, சரி செய்யறது, ரெண்டும் ஆப்போசிட்டான வார்த்தைகள். 2 ஆப்போசிட்டான வார்த்தைகளை பக்கத்துல சேர்க்கும் பொழுது நடுவில் எந்த விதமான வலியும் மிக கூடாது. பிழை திருத்தம் அப்படின்னு போடக்கூடாது. இரவு பகல், இரவுனா ஆப்போசிட், இரவுக்கு ஆப்போசிட் பகல். இரவு பகல் அப்படி சேரும் பொழுது அந்த நடுவுல நீங்க வலி இல்லாமல் எழுதணும். அப்படி எங்க ஒற்று சேர்த்துட்டீங்கன்னா அது ஒற்று பிழையாக மாறும். எந்த ஆப்போசிட்டான வார்த்தையா வேணா இருக்கலாம். இரவு பகல், மாலை காலை, இந்த மாதிரி எந்த தாய் தந்தை, இந்த மாதிரி எந்த ஆப்போசிட்டான வெற்றிலை பாக்கு, இதை உண்மை விகுதியில கூட நீங்க படிப்பீங்க. உண்மை தொகைனா கூட நீங்க படிப்பீங்க. வெற்றிலையும் பாக்கும், தாயும் தந்தையும், தாயும் சேயும் அப்படின்னு. சில நேரங்கள்ல இதை நீங்க எதிர்ச்சொற்களாவே பார்க்கலாம். அப்படி எதிர்ச்சொல்லா பார்க்கும் பொழுது நடுவுல ஒற்று மிக கூடாது. இதுதான் நம்ம பார்க்குற லாஸ்ட் ரூல். சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இரவு பகல். ஓகே, இந்த இடத்துல இரவு பகல் அப்படின்னு வரக்கூடாது. தாய் தந்தை, பிழை திருத்தம், மெய் பொய், மெய் பொய்யா சொல்லாத சொல்வோலே, மெய் பொய், அந்த இடத்துல நடுவுல வலி மிக கூடாது. ஒருமை பன்மை பிழையறிதல், அவங்க சிலபஸ்லயே இந்த மிஸ்டேக் இருக்கும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க சிலபஸ்லயே ஒருமை பன்மை பிழையறிதல் அப்படின்னு இருக்கும். ஆனா ஒருமை பன்மைக்கு நடுவுல வல்லினம் மிக கூடாது. காரணம் ரெண்டுமே ஆப்போசிட்டான வார்த்தைகள். ஓகேவா? மேலே கீழே, மேலே கீழே, இந்த இடத்துல நடுவுல இக்கு வரக்கூடாது. சரி தவறு, சரி தவறு. வடக்கு தெற்கு, வடக்கு தெற்கு. ஓகே, அந்த இடத்துல வடக்கு தெற்கு அப்படின்னு போடக்கூடாது. வெற்றி தோல்வி வீரனுக்கு சகஜம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வெற்றி தோல்வி அப்படின்னு போடக்கூடாது. வெற்றி தோல்வி. சிறிது பெரிது, முன்பின், காய் கனி, இந்த இடத்துல காயும் கனியும் ஆப்போசிட். இயற்கை செயற்கை ஆப்போசிட். இப்படி 2 ஆண் பெண் ஆப்போசிட். அப்படி ஆப்போசிட்டான வார்த்தைகளை போடும் பொழுது நடுவுல ஒற்று மிக கூடாது. அப்படி மிகுந்தா அதுவும் பிழை. ஸோ 5 வித்தியாசமான தலைப்புகளுக்கு கீழே ஒற்று பிழைகள், ஏன் அங்க ஒற்று வரும், ஏன் அங்க வராது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்துருக்கோம். இந்த வகுப்பு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ட்ரைபர்ட் சீசன் வகுப்புல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.